ஃபினாலேக்கு அப்புறம் தான் வந்து வருவாங்க. ஒரு டாப் 3 வரைக்குமாவது வருவாங்க. லெட் மீ காம் டவுன் நவ். பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத விதமா விசித்ரா வெளியே அனுப்பிட்டாங்க. போன வாரம் எபிசோட்ல கமல் வந்து விசித்ராவுக்கு வார்னிங் கொடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம விசித்ரா பாத்தீங்கன்னா 2 வருஷம் முன்னாடி பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. அதுல கமல் சார் வந்து ரொம்ப ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க விதமா கமல் சார் இப்ப வெளியே அனுப்பிட்டாரு. மக்களே பாத்தீங்கன்னா யார் டைட்டில் அடிச்சாலும் பரவாயில்ல, பிக் பாஸ் சீக்கிரமா முடிக்க சொல்லி மனநிலைக்கு வந்துட்டாங்க. இந்த ஒரு விஷயத்துல பூர்ணிமா கண்டிப்பா பாராட்டணும். 2 நாள் வித்தியாசத்துல பூர்ணிமா 16 லட்சம் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. கடைசி 2 வாரம் பாத்தீங்கன்னா விசித்ரா நேம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. தினேஷோட பர்சனல் மேட்டர் பத்தி பேசினது, மாயா கூட சேர்ந்து குரூப்பா இருந்தது, அப்புறம் ஃப்ரீ ஸ்டாஃப் எல்லாம் நடக்கும்போது ஓவரா பேசினது, இது எல்லாமே அவங்க நெகட்டிவா அமைஞ்சிருச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தப்பான போர்ட்ரேட்டா ஆயிடுச்சு. மணி விஜயவர்மா கூட கம்பேர் பண்ணும்போது விசித்ரா நல்ல கண்டஸ்டன்ட் தான். இருந்தாலும் ஓட்டிங் அடிப்படையில் மாயா போக வேண்டியது, விசித்ரா போயிட்டாங்க. மாயாலாம் வேற லெவல் தைரியமா இருப்பாங்க. விசித்ரா பொறுத்த வரைக்கும் மக்கள் டைட்டில் வினர் ஆகணும் ஆசைப்படல, ஆனால் டாப் 5ல வரதான் மக்களும் நினைச்சாங்க. ஆனால் அதுக்குள்ள அவங்க எவிட் ஆயிட்டாங்க. இது கண்டிப்பா ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் தான்.